எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சி சார்பாக திருப்பூரில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும், பொதுக்கூட்டம் நடத்துகிறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடக்கூடிய இந்த ஆளுங்கட்சி திமுக, அதே மாதிரி விஜய் வரும்போது 2 சக்கர வாகனங்கள் எல்லாமே வரக்கூடாது, ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாது, அவர் கையசைக்கக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கடுமையான நிபந்தனைகளை விஜய்க்கு வைத்த இந்த திமுக ஆளுங்கட்சி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் வரும்போது எக்கச்சக்கமான 2 வீலர்ஸாக இருக்கட்டும், 2 சக்கர வாகனங்கள் வருது, உள்ளே வந்த ஏற்பாடு அவர் எல்லாம் என்னென்ன அவருடைய செய்கை என்னென்ன பண்ணணுமோ பண்ணினார். இப்போ இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு இல்லையா? திமுக ஆளுங்கட்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு சட்டம் விதிமுறைகள், விஜய் அவர்களுக்கு கடுமையான சட்டம், கடுமையான விதிமுறைகள், கடுமையான நிபந்தனைகள் இல்லையா? இதை விட குறிப்பாக இன்றைக்கி அவர் பேசினார், நிறைய பேசுனதில் நான் கவனித்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, தமிழக பெண்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு யாருமே இவர் விடலையாம். இவருக்கு பல பேர் தடைகள் பண்ணினாங்களாம், நிறைய பேர் துரோகம் பண்ணினாங்க. பல தடைகளையும் துரோகங்களையும் தாண்டி தான் நான் சிறப்பான ஆட்சியை, அதாவது திராவிட மாடல் அரசு ஆட்சி மிக சிறப்பாக மக்களுக்கு பண்ணது, நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு 2026லையும் நாங்கள் தான் ஆள போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், உலகம் பூரா வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அவங்கள பணி நியமனம் பண்ணலை. செவிலியர்கள் போராட்டம், செவிலியர்களுக்கு பணி நியமனம் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களை பணி நியமனம் பண்ணலை. அப்போ இந்த திமுக ஆளுங்கட்சி நாங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கெடுதலையும் துரோகங்களையும் பல தடைகளையும் விதிக்கிறதே இந்த திமுக அரசு தான். இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்றவங்க மேலே குறை சொல்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், 2026ல் இந்த ஆட்சி